சில ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் வந்து அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக போடுவாங்க. இப்போ பானுப்பிரியாலாம் நீங்கள் கேஷுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டினரி பர்சன் மாதிரி தெரிவாங்க. ஆனால் அவ்வளோ டேலண்ட்டு அந்த அளவுக்கு மேக்கப் பிரமாதமாக போடுவாங்க. அண்டு எவ்ரி ஷாட்டுக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் டச்சப் அவங்களே எல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க. திருப்பி கரெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அந்த அம்மா ஸ்க்ரீன்லேயே நம்ம ஃபோட்டோ எடுத்தாலும் எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க. அது வந்து சில பேருக்கு அந்த மாதிரி அமைப்பே அப்படி இருக்கும். நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அந்த பீரியட்ல வந்து ஸ்டில்ஸ் ரவியோடைய கேமரா எங்களை புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு விரும்பி கேட்டுக்கிட்டாங்களாமே. ஆமாம் அப்படிதான் நிறைய நம்ம பூர்ணிமா ஜெயராம், ராதிகாலாம் படங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என்ன நான் கேட்காமையே அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸ்ரீபிரியா தான் என்ன ஃபர்ஸ்ட் படம் ரெக்கமெண்ட் பண்ணது. இது பைரவின்னு ரஜினி மெயின் ஹீரோவாக பண்ணார்ல, அந்த படம் வந்து ஸ்ரீபிரியா ரெக்கமெண்ட் பண்ணி தான் நம்ம அந்த படம் ஒர்க் பண்ணோம். அது மாதிரி அன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்ட்லாம் ஏன்னா நம்ம எடுக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி பேக்லைட்லலாம் எடுக்கும்போது அவங்க ஆல்ரெடி அழகு, இன்னும் நம்ம அழகு இன்னும் கொஞ்சம் ஒரு இது பண்ணும்போது இன்னும் கிளாமராக பண்ணும்போது இன்னும் சாஃப்ட் டிஃப்யூசர்லாம் போடுவேன். அப்படி நல்லா பேக் லைட்டில் அழகாக அந்த க்ரீன்ஸு அதெல்லாம் வச்சு எடுக்கும்போது இன்னும் அவங்களுக்கு ஒரு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்.